தீபக் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. பட் அவர் இல்லாமல் அவங்க குடும்பம் படுற கஷ்டத்தை நினைக்கும் போது பார்க்குற நம்ம எல்லாருக்குமே அப்படியே கண் கலங்குது. ஏன்னா அந்த பஸ்ஸில் அந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது நம்ம இது போல் ஒரு பொண்ணுக்கு உண்மையிலேயே அநியாயம் நடக்கும்போது அந்த பொண்ணு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? ஒன்று, அந்த இடத்துல அவர் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கணும். இல்லையா, அவர் இடிக்கிறாருன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் தள்ளி கூட நின்றுருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கூட்டமான சூழ்நிலை இப்படி போகும்போது தெரியாமல் கூட சில நேரங்களில் கைப்படும். பட் இந்த பொண்ணு இதை ஒரு பதிவாக எடுத்து போடும்போது இன்னைக்கு ஒரு உயிர் இழக்க நேரிட்டுச்சு. இது இந்த பொண்ணு மட்டும் இல்லை, இன்னைக்கு சொசைட்டியில் நிறைய பெண்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம சமூகத்தில் பெண்களுக்கு சட்டம் எப்பவுமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையிலேருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த மாதிரி சட்டம் வச்சிருக்காங்க. ஆனால் இதை நிறைய பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க போடுற இந்த தவறான பதிவுனால உண்மையிலேயே சில பெண்களுக்கு பிரச்சனைகள் நடக்கும்போது இதுக்கப்புறம் அவங்க இதை போட்டால் கூட இதை இந்த சொசைட்டி ஏற்றுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தவறு அந்த பொண்ணு மேலே தான் இருக்குன்னு பார்க்கும்போது தெரியுது. என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ தீபக் அவர் இந்த நேரத்தில் மன வலிமையோடு இருந்திருக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஊடகத்தின் வெளிச்சத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எது பண்ணாலும் ஊடகம் வாயிலாக வெளியே வரக்கூடிய காலம். நம்ம எதுவுமே பண்ணலாலும் நம்மை சுற்றி இனிமே உள்ள காலத்தில் இது போல பல பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இதுக்கப்புறம் இது போல பிரச்சனைகள் யாருக்கு வந்தாலும் தயவு செய்து தற்கொலை எதற்கு முடிவாகுது, மன வலிமையோடு இருங்க. சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும், ஒரு விஷயம் ஒரு மேலே ஒரு விமர்சனம் யாராவது கொடுத்தா அது என்ன ஏதுன்னு தெரியாமையே நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்ங்கிற பேர்ல கண்ணா பின்னான்னு கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஈவன் இது எனக்கும் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், அதனால் என்னால் அதை தாங்கிக்க முடியுது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் மன வலிமையோடு இருங்க. அண்ட் இது போல் எங்கேயாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டால் தயவுசெய்து உங்கள் குடும்பத்தில் இருக்க நீங்கள் அவரை புறக்கணிக்க வேணாம். அதுக்கு கமெண்ட்ஸ் போடுறவங்களும் கொஞ்சம் பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, உங்கள்கிட்ட சொல்லி வேஸ்ட். அண்ட் ஊடகங்கள் இதுக்கப்புறம் இது போல் தவறான கமெண்ட்ஸ் போடுறவங்கள ஸ்ட்ரிக்டாக போடுங்க. போட முடியாத அளவுக்கு ரூல்ஸ் தயவுசெய்து கொண்டு வாங்க.